சென்னை வேப்பேரியில் உள்ள திரையரங்கம் அருகே உள்ள வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அருகில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் சொல்ல கேட்கலாம். சசிதரன், முழு விவரங்கள் என்ன? சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய வசந்தி திரையரங்கம் அருகே உள்ள ஒரு வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்றார்கள். வேப்பேரி காவல் நிலைய போலீசார், மோப்ப நாய்கள், பாம் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய வெடிகுண்டு நிபுணர்கள் என்ற அனைவரும் அங்கு விரைந்து சென்றார்கள். அந்த சாலையில் எந்த வீட்டில் பாம் வைத்திருக்கிறது என்பது குறித்து அந்த தொடர்பு கொண்ட மர்ம நபர் முறையாக எந்த தகவலும் அளிக்காத நிலையில போலீசார் ஒவ்வொரு வீடாக வசந்தி திரையரங்கம் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்புஜம் சாலை முழுவதுமாக, அஷ்டபுஜம் சாலை என 2 சாலைகளிலும் போலீசார் ஒவ்வொரு வீடாக சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர். கீழ்தளம், தரைதளம், மாடி என அருகில் இருக்கக்கூடிய மேன்ஷன் அனைத்து பகுதிகளிலும் சோதனையை மேற்கொண்டனர். மருந்து மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய நிர்மல் என்பவர் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக அந்த காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். பைரவ் என்கிற அந்த நாயை வைத்து, மோப்ப நாயை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சோதனைகளை மேற்கொண்டனர். அந்த சொல்லப்படக்கூடிய நிர்மல் என்பவர் வீட்டில் எந்த ஒரு வெடிகுண்டு சோதனை எதுவும் இல்லாததால் அருகில் இருக்கக்கூடிய வீடுகள், மற்ற வீடுகளுக்கு எல்லாம் சென்று சோதனைகளை மேற்கொண்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வண்ணாரப்பேட்டையிலிருந்து தீயணைப்புத்துறை வாகனமும் ஆம்புலன்ஸ் வாகனமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்தது. மற்ற இடங்களிலும் கடந்த 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த சோதனை அடுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை முடிந்த பின்னர் தற்போது எந்த அளவுக்கு அந்த வெடிகுண்டு தகவலும் இங்கே இல்லை என்கிற காரணத்தினால் அவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே காத்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது குறித்து உயரதிகாரிகளிடம் பேசி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.